இந்த நாள்லையும் பார்த்துருக்குறோம். எலியாவின் வாழ்வில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எலியாவுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக்குடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ ஏனோக்குடைய வாழ்க்கை, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு அடையாளம் யாரு? நம்மளும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு அடையாளமாக இருக்கிறது யாரு அப்படின்னா ஏனோக்கு. இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு காரணமாக சொன்ன 2 காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசம். அவருக்குள்ளால இருந்த விசுவாசம். அந்த விசுவாசம் எதை குறித்த விசுவாசம்? அவர் எடுத்துக்கொள்ளப்படுவாய், ஒரு கூட்டம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற காரியம் வரைக்கும் கர்த்தர்கிட்ட பேசி, அந்த காரியத்தை குறித்து பேசியதான் பரம காரியங்களை குறித்து கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தார். அந்த காரியத்தை அவர் பேசி அவர் என்ன செய்யறாரு? அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வாங்க? சபையை எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படிங்கிற அந்த வெளிப்பாடை அவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டதுதான் யூதா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான இவர் ஏனோக்கு என்ன செய்யறாரு? ஆயிரமான தூதர்களோடு என்ன செய்வார்? வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? ஒரு சாட்சியை சொல்றாரு, ஒரு வெளிப்பாடை எங்க கொடுக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். அப்போ இவருடைய விசுவாசம் வளரணும், இவர் ஒரு குடும்பஸ்தன், விசுவாசம் வளரணும்னா எந்த அளவுக்கு கர்த்தரோடு ஒரு தொடர்பு இருந்துச்சு, அது கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கதா, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருந்துச்சு. எந்தெந்த காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட பேசியிருக்காருன்னா, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் உள்ள காரியங்கள் கர்த்தர் அவருக்கு என்ன செய்திருக்காரு? வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி ஒரு ஐக்கியம் யாருக்கும் இருந்துச்சு? கர்த்தருக்கும் ஏனோக்குள்ளால இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஐக்கியம் நமக்குள்ளாலையும் இருக்கணும். அப்பதான் நம்முடைய விசுவாசமும் என்ன செய்யும்? கண்டிப்பா சோதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கும் சோதிக்கப்பட்டது விசுவாசம். ஒரு பொன் சோதிக்கப்படுவது போல கண்டிப்பா விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்பட்டுதான் ஆகும். அப்படி சோதிக்காம நமக்கு என்ன இல்லை? வாழ்வே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அதை தான் நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்தது நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றாங்க. பிரியமானவன் என்ற சாட்சி. அப்ப பிரியமானவன் என்ற சாட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள் பிரியமா பிரியமா இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யறோம்? நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போ முறுமுறுக்கிற காரியங்கள், அப்போ வேசித்தனம் பண்ணுகிற காரியங்கள், விக்கிரகாராதனை பண்ணுகிற காரியங்கள், இப்படி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. ஈவன் அந்த பீப்புள் என்ன செய்தாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஞான போஜனத்தை அனுபவித்தாங்க, சாப்பிட்டாங்க. ஞான கண்மலியாகிய கிறிஸ்து என்ன செய்தார்? அவங்கள வழிநடத்தி வந்தாரு. அந்த தண்ணியை குடிச்சாங்க. இப்படி எல்லாம் இருந்திருந்தும் அநேகர் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அந்த பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதான் முறுமுறுப்புள்ள வாழ்க்கை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தர்க்கிப்பு இல்லாமலும் முறுமுறுப்பு இல்லாமலும் சமாதானத்தோடு நம்ம செய்ய பழகி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு மனிதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவுடைய வாழ்க்கை. இந்த எலியாவும் என்ன செய்யறாருன்னா, சுழல் காற்றினால எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்படித்தானே? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல, அந்த 2ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்வு அங்க சொல்லப்பட்டிருக்கும். எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், சுழல் காற்றுல எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் காரியங்கள் இருந்துச்சு, அவருடைய லைஃப் ஃபுல்லா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஏன் எப்படி இருந்தாரு, அவர் இப்படி ஏன் செயல்பட முடிஞ்சிச்சு? ஒரு இடத்துல அற்புதமா செயல்பட்டாரு, இன்னொரு இடத்துல சோர்ந்து போகிறாரு. இந்த நேரத்துல கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட்டாரு, எப்படியெல்லாம் அவரை தூக்கி விட்டாரு, அவருடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போறோம். சரியா? இந்த எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள்லையும் எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை, அந்த கடைசி அந்த நாட்களை குறித்த காரியங்கள் 2 ராஜாக்கள் 1-2 இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த எலியா யார்? இந்த எலியா யாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இந்த எலியா யார் அப்படின்னா நமக்கு தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசியா எப்ப இருந்தாரு அப்படின்னு கேட்டா, அவர் இஸ்ரவேல்ல ஆகாப் அப்படிங்கிற ராஜா அரசாட்சி செய்யும் போது அவர் என்ன செய்தாரு? இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாரு.
சரியா? அப்போ இவரை குறித்து என்ன சொல்லியிருக்கோம்னா திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சிந்தித்தோம். கர்த்தருக்குள் நம் தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவின் அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்தோம். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாப் ராஜா இஸ்ரவேல்ல இருந்த ராஜாக்கள்ல மிகவும் மோசமான ஒரு ராஜாவா இருந்ததா யாரு? இந்த ஆகாப் ராஜா. இந்த ஆகாப் ராஜாவின் காலத்துல இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வாக்கின்படி இல்லாம இங்க என்ன செய்ய போறதில்ல, மழை பெய்ய போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு கூற்ற ஆகாப் ராஜாக்கு முன்னால சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. இந்த தைரியம் அவருக்குள்ளால எப்படி இருந்துச்சுன்னா, அவர் எப்பவுமே சொல்லுவாரு, தன்னை எப்படி சொல்லுவார்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். சரியா? நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்க, இதுதான் அவருடைய ஐடென்டிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் லாஸ்ட்ல நான் ரிலேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இந்த காரியத்தை ஞாபகம் வச்சு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இதுதான் என்னது? எலியாவுடைய ஒரு ஐடென்டிட்டியே அதுதான். திஸ்பியனாகிய எலியா எங்கேருந்து வந்தாரு, அவருடைய தாய் தகப்பன் யார், எந்த ஒரு காரியமே இருக்காது. ஆனா அவருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இவ்வளவுதான் அவருடைய ஐடென்டிட்டி. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு? மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கு அதை ஓகேங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, நீ போ, இங்க பஞ்சம் வரப்போகுது, நீ போ, எங்க செய். 6வது வசனத்துல சொல்லியிருக்கோம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 3rd verseல பாத்தீங்கன்னா, நீ விட விட்டு என்ன செய், கீழ் திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அப்போ இவர் தன்னுடைய இதெல்லாம் சொல்றாரு, தன்னுடைய காரியத்தை தான் சொல்றாரு. என் வாக்கின்படி இங்க என்ன செய்யாது, மழை பெய்யாது அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை ஆமோதிக்கிறாரு. ஆமோதிச்சு என்ன சொல்றாரு, சரி நீ போய் எங்க இரு, கீழ் திசைக்கு போய் யோர்தானுக்கு அடுத்து அந்த கேரி தாற்றண்டையில நீ போய் உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன செய்யும், உனக்கு காகங்கள் உனக்கு போஷிக்கும்னு சொல்லி காகங்களை போஷிக்க அனுப்புகிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு காகத்துடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, அது எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுகிறது. ஆனா அதை வைத்து கூட கர்த்தர் என்ன செய்தார்னா, அழகா போஷிக்கிறாரு, எலியாவை போஷிக்கிறாரு. இன்னொரு காரியம், எலியாவுடைய காரியமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு கொஸ்டினும் வரல, ஏன் ஆண்டவரே நீர் காகத்தை வைத்து போஷிக்கிறீர் அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளால வரல. ஏன் நீங்க காகத்தை வச்சு என்ன போஷிக்கணும் அப்படிங்கிறத கேட்கல. யாரையோ வைத்து கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா போஷிப்பாங்க. யாரையோ வைத்து கர்த்தர் போஷிப்பாங்க. நம்முடைய காரியங்களையும் யாரையோ வைத்து கர்த்தர் என்ன செய்வாங்க, நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஏன் காகத்தை வச்சுதான் போஷிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கறதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, தேவையும் இல்லை. அது தேவையும் இல்லை. ஆக்சுவலா அது கர்த்தர் போஷிப்பார். கர்த்தர் எப்படி நடத்துவார், அவர் நடத்துவார். இன்னொரு காரியம் நான் சொல்றேன், கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தார். அவர் எதை செய்தாரு, கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தார். அப்போ ஆற்றின் தண்ணீர் எப்படி இருக்கும், ரொம்ப தூய்மையான தண்ணீரா இருக்குமான்னு கேட்டா இல்ல, இல்லையா? ஆற்றின் தண்ணீரை நம்ம எடுத்து குடிப்போமான்னு கேட்டா இல்ல. ஆனா அந்த தண்ணீரை அவர் என்ன செய்யறாரு, குடிக்கிறார். அப்போ இவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாரு. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற இன்னைக்கு மிஷனரிஸ் கூட இப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் சகித்துதான் என்ன செய்தாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சிலர். ஆனா முன்னோட உள்ள மிஷனரிஸ் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ஸ்டார்டிங்ல அங்க போகும்போது என்னன்னா, தண்ணி கூட அவங்களுக்கு கிடைக்கலையா, கேட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், தண்ணி கொடுக்க மாட்டாங்களா. அவர் சொல்றாரு, அந்த ஒரு ஓடை தண்ணி, அந்த ஓடை தண்ணினா எங்கேயுமே அவர் கிடைக்கல. 3 கிலோமீட்டர் தாண்டி நடந்து போய் ஒவ்வொரு ஊரா கேட்கறாங்க, எங்கேயுமே தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காத நேரம் ஒருத்தர் சொன்னார், அந்த தான் தண்ணி இருக்கே, அதை போய் குடி அப்படின்னு. பார்த்தா ஒரு ஓடையில தண்ணி. அப்பதான் மழை பெஞ்சு அந்த தண்ணி சிவப்பு கலர்ல இருந்துச்சா. அந்த சிவப்பு கலர்ல இருக்க தண்ணிய அவர் எடுத்து குடிக்கலான்னு போகும்போது ஒரு நாய் மிதந்து வருதான் செத்து. அந்த தண்ணியை தான் குடிக்க வேண்டிய சொல்லலாம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த தண்ணியை குடிச்சதுனால நான் இன்னைக்கும் என்ன செய்யறேன், தைரியமா நல்ல பலனோட நான் என்ன செய்யறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம குடிப்போமா, இல்லையா? அதான் ஆற்றின் தண்ணீர்னு சொல்லும் போது அதான்
அந்த ஊழியத்தின் அந்த ஒரு பாரம் இருக்கும்போது, அந்த ஊழியத்தின் பாரம் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற காரியம், குடிக்கிற காரியங்கள் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா பெருசா தெரியாது. இதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால என்ன செய்யாதுன்னா அவ்வளோ பெருசாக நமக்குள்ளால வராது அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ளுவோம். சரியா? இப்போ இதுவும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரி தாட்சில் என்ன செய்தது, தண்ணி வற்றி போயிட்டு. ஏன்னா மழை பெய்யல, இப்போ தண்ணி வற்றி போகுது. வற்றி போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தது 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்ப கேரி தாட்சில் அவருடைய காலம் முடிந்துச்சு. கர்த்தர் என்ன செய்யறாரு, அவரை பார்த்துக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல அவர் அதுலேருந்து முடிச்சு அவர் என்ன சொல்றாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவையை நான் என்ன செய்திருக்கேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப விதவையை ஆயத்தம் பண்ணி அங்க வைத்திருக்கிறாரு. அங்க போய் சாரிபாத் ஊர் விதவை வீட்டுல போஷிக்கப்படுகிறாரு. அங்க போய் அவர் என்ன கேட்கிறாரு, அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறது. அதிசயமான காரியங்களை எல்லாம் அங்க செயல்படுறாரு. அப்போ விதவை வீட்டுல என்ன நடக்குது, அங்க சாப்பிடுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை, அங்கேயுமே பஞ்சம் தான், அங்கேயுமே பஞ்சம். அந்த சாரிபாத் ஊர் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாரிபாத் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, அது யார் தெரியுமா அங்க ராஜாவா இருந்தது, அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேலின் தகப்பன் தான் அந்த புறஜாதி தேசமான அந்த சாரிபாத் ஊர்ல ராஜாவா இருக்கிறாரு. சரியா? இந்த இடத்துல தான் கர்த்தர் யாரை அனுப்புறாருன்னா எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. ஏன் அந்த இடத்துல அனுப்பணும், ஏசபேலின் தகப்பன் இருக்கிற இடத்துல போய் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறதற்கு கர்த்தர் தான் பெரியவருங்கிறத காமிக்கிறதற்காக அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிறதற்காக கர்த்தர் எங்க அனுப்புறாரு அப்படின்னா சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு. சரியா? அப்ப காகத்தினால் போஷிக்கப்பட்ட அந்த எலியா அடுத்ததாக எங்க போறாரு, அடுத்ததாக அந்த விதவையின் வீட்டுக்கு போறாரு. அந்த விதவையின் வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த விதவை அங்க பஞ்சத்தினால இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அங்க விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த விறகு பொறுக்கி கொண்டு இருக்கும்போது அவர் போய் என்ன செய்யறாரு, நம்ம இதெல்லாம் தெரிந்த காரியங்கள், அதனால நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். அவர் போய் என்ன கேட்கிறாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்துல கொண்டு வா. அப்போ அந்த தண்ணி அவங்க எடுக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் அப்பமும் கையில எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரியா? அந்த அப்பமே எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது நீங்க 11ஆம் வசனத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அப்ப அவங்க சொல்றாங்க, பானையில ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறதற்காக நான் கொஞ்சம் விறகுகளை என்ன செய்திருக்கேன், பொறுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல நீ பயப்படாத, என் வார்த்தையின்படி நீ என்ன செய், ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல நீ என்ன செய், ஒரு அடையை உண்டு பண்ணி, ஒரு சின்ன அடையை உண்டு பண்ணி எனக்கு கொண்டு வா. அடுத்து சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இவர் யார் நாமத்தை வைத்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வைத்து சொல்றாரு. ஆனா இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற பெண் தான் இந்த பெண்ணான்னு கேட்டா இல்ல, அந்த புறஜாதி பெண். சாரிபாத் ஊர்ல இருக்கிற பெண் யாரு அப்படின்னா, சாரிபாத் ஊரின் ராஜா யாருன்னா, அப்ப சாரிபாத் ஊரின் ராஜா ஏசபேலுடைய தகப்பன். அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இடத்துல இவர் என்ன சொல்றாரு, நீ போய் என்ன செய், அங்க போய் அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிட வைக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இந்த பஞ்சம் மழை பெய்கிற வரைக்கும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் என்ன செய்யாது, குறைந்து போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதை எப்படி அந்த பெண் நம்பினாள் இல்லையா? ஒரு சாரிபாத் விதவை இவருடைய வார்த்தையை கேட்டு நம்புறாங்க அப்படின்னா அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா, அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறத மற்றவர்கள் புறஜாதி ஜனங்களும் அறியத்தக்கதாக அவருடைய வார்த்தைகள் இருந்தது. அவருடைய வார்த்தை இருக்குது. அவங்க எப்படி நம்புறாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒண்ணுமே குறைந்து போகாது அப்படிங்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய், நீ போ, அவங்க சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா அது ஒரு பெரிய ஒரு காரியம். எப்படி அந்த நம்பிக்கை அந்த பெண்ணுக்குள்ளால வருது, கர்த்தர் கிரியை செய்திருப்பார் கண்டிப்பாக.
கண்டிப்பா. ஏன்னா விதவை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னது கர்த்தர். ஆனா இவருடைய வார்த்தையும் எப்படி இருக்குது? தேவனுடைய அந்த சாயலை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு தேவனுடைய மனுஷனை நம்புகிற ஒரு வார்த்தை. அந்த கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது ஆதரவு சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஏக்கத்தோடு இருக்கிற நேரத்துல ஒரு 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 நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா ஒரு வார்த்தை கிடைக்கும் போது, ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கிடைக்கும் போது நம்மளும் என்ன செய்வோம்னா அது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறா? இந்த 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 விதவை என்ன செய்யறா? அவளுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு தேவ மனிதனாக செயல்படுகிறாரு இந்த எலியா. சரியா? இதுல சாரிபா துறவி வீட்டுல இவர் போஷிக்கப்படுகிறாரு. இங்க போகும்போது எலியாவை 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியிலே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த காரியம் நடக்குது. இந்த காரியம் நடந்த பிறகு இவன் என்ன செய்யறான்னா, வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்து அவனுடைய சுவாசம் போக்கும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த 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 வீட்டுல யார் தங்கி இருக்கிறான்? இந்த எலியா தங்கி இருக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன செய்ததுன்னா, அந்த பிள்ளை செத்து போகிற நிலைமையில இருக்குது. அந்த பிள்ளை செத்தும் போயிட்டு அப்படி அந்த பிள்ளை இருக்குது. அப்ப இந்த ஸ்திரீக்கு திருப்பியும் என்ன வருதுன்னா, ஒரு கோபம் வருது. கோவம்னா என்ன? தன்னுடைய பிள்ளை ஒரு பாரம் வருது. தன்னுடைய பிள்ளை மரித்து போகுது. மரித்து போகும்போது இவன் என்ன கேட்கிறாங்க, என்னுடைய பிள்ளை மரித்து போகிற அளவுக்கு அவன் அழகா சொல்லுவா பாருங்க. 18ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமே? 18வது வசனம். சரி, நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசி. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை விடுவிக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அப்போ ஏன் சொல்றா, இதுவரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கு, அற்புதங்கள் நடக்குது. ஆனா இந்த ஒரு காரியமான உடனேயே அந்த பெண் என்ன கேட்கிறாங்க, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா நீர் வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இது கேட்டது எந்த பெண்? புறஜாதி பெண். இன்னைக்கு இந்த குணம் நமக்கிட்ட இருக்குதா? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கர்த்தரை என்ன கேட்கிறோம்? நம்ம கர்த்தர்கிட்ட என்ன கேட்கிறோம்? இதே மாதிரி கேட்கிறோமா? இல்ல நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம அதை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய கர்த்தர் அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளால வருதா? இல்ல நம்மளும் கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கிறோமா? இது புறஜாதி பெண். இவ கேட்கறதுல தப்பு இல்ல, நம்ம எத்தனையோ வருஷமா நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாரம்பரியமா கிறிஸ்தவர்கள்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போம். இவ கேட்டா அதனால நம்மளும் கேட்கலான்னா நோ. அவ ஒரு புறஜாதி பெண். அந்த புறஜாதி பெண் அந்த அற்புதத்தை பார்த்துதான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனாலும் என்ன செய்யுது? ஒரு கலக்கம் வருது. அந்த கலக்கம் வரும்போது இந்த பெண் கேட்டது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு என்ன தெரிந்திருக்கு? கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறது. எப்போதுமே அவர் தீமையை நன்மையாக மாற்றி தருகிற தேவன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை துக்கப்படுத்துகிறது இப்படி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா கர்த்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நம்முடைய பாரங்களை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பா ஜெபிக்கலாம். சரியா? அப்போ என்ன சொல்றாங்க? அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை மடியிலிருந்து எடுத்து தன் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. அப்ப பாத்தீங்கன்னா அங்க அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த மாடியில போய் அங்க தங்கி இருக்கிறான இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? கொஞ்சம் ரிச்சான ஒரு பெண்ணு தான். அந்த பெண் என்ன செய்யற? மாடியில போய் வச்சு என்ன செய்யறாங்க? அங்க தங்கி இருக்கிறாங்க. ஒரு விதவையின் வீட்டுல இந்த எலியா தீர்க்கதரிசி எத்தனை வருஷம் இருந்திருக்கிறார் தெரியுமா? 3 வருஷம் இருந்திருக்கிறாரு. அந்த 3 வருஷத்துல மாரலி ஹி இஸ் குட். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருமே ஒரு தீமை சொல்லுகிற அளவுக்கு ஒரு காரியமும் அந்த இடத்துல என்ன செய்யல, சொல்லப்படல. அவ்வளவு நேர்த்தியான ஒரு மனிதனாக இருந்தவர் தான் யாரும்? இந்த எலியா தீர்க்கதரிசி. சரியா? இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளையின் கையில தன்னுடைய கைப்பட அப்படின்னா அந்த சின்ன பிள்ளை மடியில இருந்து அந்த பிள்ளைன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளை தான். அவ்வளவுத்துக்கு தன்னுடைய சரீரத்தை சுருக்கி கொண்டு என்ன செய்யறாருன்னா அந்த பிள்ளைக்கு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன செய்யறாரு? அந்த விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். சரியா? இதெல்லாம் அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யறாரு. அப்ப இதை பார்த்த உடனே 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். இப்ப அவ சாட்சியா சொல்றா, நீ தேவனுடைய மனுஷன்.
நீர் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறத நான் என்ன செய்திருக்கேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ என்னன்னா அப்படி அப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா நீ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சாட்சியாக என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்படி சாட்சியாக சொல்லப்படுகிறதா யாரு, இந்த ஒரு காரியம். இப்படி அற்புதத்தை செய்கிற ஒரு எலியாவாக காணப்பட்டார். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஆவியிலே பெலனோடு இருந்த எலியா, ஆவியிலே பலனோடு இருந்த எலியா. அடுத்தது ஆவியிலே பலன் கொண்டு இருந்த எலியாவை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறாரு, அற்புதங்களை செய்கிற எலியாவாக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துகிறாரு. அடுத்த இது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல இங்க பாத்தீங்கன்னா அடுத்ததும் என்ன செய்யறது, ஒரு பெரிய காரியம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, உன் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்போ உன் தேசத்துல நான் மழையை கட்டளையிடுவேன், நீ ஆகாபுக்கு போய் காண்பி. ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு மழை இல்லை. 3 வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புல் பூண்டுகள் ஒண்ணுமே இருக்காது. அன்னைக்குள்ள வெல்த் என்னன்னா ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், இந்த மாதிரி காரியங்கள். இதற்கு கண்டிப்பா என்ன வேணும், புல் பூண்டுகள் வேணும். இதுக்கு மழை வேணுமானா கண்டிப்பா வேணும். இப்படி இருக்கிற நேரத்துல இவர் என்ன செய்யறாருன்னா 3 வருஷம் மழை இல்லை, இவர் வாக்கின்படி மழை இல்லாம இருக்கு. அப்போ மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, தீர்மானமா சொல்லிட்டு போயிட்டாரு, என் வாக்கு இல்லாமல் இனி என்ன செய்யாது, மழை வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவில் கொடிதா இருந்தது. சமாரியாவில் பஞ்சம் கொடிதா இருந்ததுன்னா இஸ்ரவேலின் கேபிட்டல் எது அப்படின்னா சமாரியா. அந்த இஸ்ரவேல்ல கேபிட்டல்ல என்னது, சமாரியா இருக்கு. இங்க இருக்கும்போது பாருங்க ஒரு ரொம்ப ரொம்ப பஞ்சம், ரொம்ப பயங்கரமான ஒரு பஞ்சம் இருக்குது. இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 33 வரை உள்ள வசனத்துல இங்க பாத்தீங்கன்னா எலிசா காலத்துல ஒரு பஞ்சம் வரும். இது எலியா காலம், எலிசா காலத்துல ஒரு பஞ்சம் வரும். அந்த இடத்துல அந்த ஆகாப் ராஜா அலங்கத்துல நடந்து போகும்போது அங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளை மாறி மாறி எடுத்து சாப்பிடுற அளவுக்கு, பிள்ளைகளை எடுத்து பட்சித்து சாப்பிடுற அளவுக்கு அங்க பஞ்சம் இருக்கும். அதான் கொடிய பஞ்சம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்க சமாரியாவிலும் பஞ்சம் கொடிதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவ்வளவுத்துக்கு அந்த பஞ்சம் அந்த இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீ போய் காண்பி. இனி என்ன செய்யணும், நீ கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ இந்த காரியத்தை நம்ம ஒரு நாள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு போறேன். சரியா? இப்போ ஆகாப் என்ன செய்யறாருன்னா அங்க போறாரு. அங்க போகும்போது இந்த ஆகாபுக்கு யார்கிட்ட பயங்கர கோவம், எலியா கிட்ட ரொம்ப கோவம். ஏன் எலியா கிட்ட கோவம், அவர் தான் சொல்லிட்டு போனாரு கர்த்தருடைய நாமத்தினாலே இல்லாம நான் சொல்லாம இங்க என்ன செய்யாது, மழை பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆகாபுக்கு எலியாவை பார்த்தா அவ்வளோ கோவத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரத்துல இவரை போய் ஆகாபு என்ன செய்யறாரு, ஆகாபு கிட்ட காமிக்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க போய் அவர் சந்திக்கிற மனுஷர் யாரு அப்படின்னா ஒபதியா. இந்த ஒபதியா யாரு அப்படின்னா ஆகாபுடைய அரண்மனையில இருந்த ஒரு மனுஷர், அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்த ஒரு மனிதர் தான் யாரு, ஒபதியா. இந்த ஒபதியா என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு அப்படின்னா குகையில இந்த ஆகாப் தீர்க்கதரிசி ஏசபேலின் நாட்கள்ல தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொன்று போட்டாங்க. போடுகிற அந்த நேரத்துல கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த ஏசபேல் கொல்லுகிற நேரத்துல கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவங்கள பராமரித்து வந்தவர் தான் யாரு, இந்த ஒபதியா. அவ்வளோத்துக்கு கர்த்தருடைய மனிதன். ஆனா எலியா நிற்கிற மாதிரி அவருக்கு தைரியமா வெளியே வந்து நிற்க முடியல. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினாரு, இந்த ஒபதியாவை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த எலியா ஒபதியா கிட்ட பேசுற அந்த இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு தெரிந்தது. ஆனாலும் நான் வந்து ஜஸ்ட் சொல்றேன். இந்த ஒபதியா என்ன சொல்றாரு, 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீரின் ஆண்டவனாகி எலியா அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் சொல்றாரு, நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றாருங்க, 9ஆம் வசனத்துல, ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானே அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, ஏன்னா உங்களை ஒரு நாள் ஒருவேளை ஆவியிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவாரு, நான் போய் ராஜாவை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளால
நீர் என்ன செய்யுது, ஆவியில போயிடுவீரு. நீங்க போனீங்கன்னா ராஜா என்ன கொண்டு போடுவார். அவ்வளோ கோவத்துல ராஜா இருக்கிறாரு. ராஜா என்ன செய்யறாரு, அந்த ஏதாவது சாப்பிடறதுக்கு கழுதைகளுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சேர்த்து பார்க்க போறாரு. அப்போ அவ்வளோத்துக்கு இருக்கிற அந்த பஞ்ச நாட்கள்ல இந்த எலியா நிமித்தமாக தான் இந்த பஞ்சம் வந்திருக்கு, அவருடைய வார்த்தையினாலதான் அந்த பஞ்சம் வந்திருக்கு இப்படின்னு சொல்லும் போது எவ்வளவுத்துக்கு அந்த கோபம் நிற்கும் அப்படிங்கிறத ஒபதியா புரிந்தவரா என்ன சொல்றாரு, நீர் என்ன கொன்னு போடவா பாக்குறீரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சரியா, இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். இந்த இதுலதான் என்ன செய்யறாரு, ஆகாப் ராஜா யார வந்து சந்திக்கிறாரு, இந்த எலியாவை வந்து சந்திக்கிறாரு. இந்த இடத்துலதான் ஒரு கர்மேல் பர்வதத்துல என்ன செய்யுது, ஒரு சேலஞ்ச் நடக்குது. ஒரு காரியம் அங்க சொல்லப்படுது. நீங்க காளைகளை கொண்டு வாங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இங்க தனியா இருக்கிறேன், எனக்கு முன்னால நீங்க சேலஞ்சுக்கு வாங்க, கர்த்தர் தெய்வமா இல்லப்பா நீங்க வணங்கி கொண்டிருக்கிற பாகால் தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுறா, இவர் பேசுறாரு. சரியா, இந்த எலியா சொல்றாரு. இதை கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, ராஜாவும் என்ன செய்யறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம இது ஒரு நாள் விளக்கமாக பார்த்தோம் எப்படியெல்லாம் இவர் வந்து அந்த இதுல காரியத்துல அவரு இருந்தாரு அப்படிங்கிற காரியம் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு அப்டிராக்ட் லைட்டா சொல்லிட்டு போறேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. இந்த இடத்துலதான் அந்த பர்வதத்துக்கு மேலாக போய் காளையை வெட்டி என்ன செய்யறாரு, பாகால் தீர்க்கதரிசிகள்கிட்ட நீங்க முதல்ல பலி செலுத்துங்கன்னு சொல்றாரு. அந்த பலியை அவங்க செலுத்துக்கிறாங்க. காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. அவங்களுடைய தேவனை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா எதுவுமே என்ன செய்யல, நடக்கல. ஒரு காரியமும் அங்க நடக்கல. அப்படின்னு இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு, மத்தியான வேளையில 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல எலியா பேசுகிற வார்த்தையை பாருங்க. மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கும் என்றான். அவங்களும் என்ன செய்யறாங்க, உரத்த சத்தமா கூப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாகாலை வழிபடுகிறதான அந்நிய ஜனங்கள்கிட்ட போய், இல்ல நம்முடைய ஜனங்கள்டே போய் கர்த்தர் வந்து இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு தைரியமா சொல்லுகிறதற்குள்ள அந்த தைரியம் நமக்குள்ள இருக்குதா? ஈவன் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட இந்த காரியம் இப்படிதான் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல முடியுதா? ஆனா அவர் யார்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் எதிரா நிக்கிறாங்க, அந்த ராஜா முதல் அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் அவங்களுக்கு முன்னால தைரியமா சொல்றாரு. எப்ப சொல்றாரு தெரியுமா, தன்னுடைய சேலஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி, தன்னுடைய காரியம் தான் இன்னும் செய்து முடிக்கல, அந்த காரியத்தை தான் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்றாரு. ஒருவேளை அவர் செய்து காட்டிட்டு சொன்னாருன்னா ஓகே, தைரியமா சொல்றாரு, செஞ்சுட்டாரு அதனால சொல்றாருன்னு. ஆனா அவருடைய டேர்ன் இன்னும் வரல, அவர் செகண்ட் டேர்னை தான் எடுத்துக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, அதுதான் முக்கியம். ஆனாலும் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, எவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு, எவ்வளவு ஒரு தேவனோடு ஒரு இணைந்த ஒரு அனுபவம் இருந்திருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, இவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பாரு, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதனா நின்று அந்நிய தேவனை பார்த்து அவரை வந்து ஒரு ஒரு இவ்வளவு இலக்காரமா பேசுகிற ஒரு தைரியம் எப்படி அந்த எலியாவுக்கு கிடைத்தது? இல்லையா? அந்நிய தேவர்களை நம்ம வந்து இப்படி பேசணும் அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு தைரியம் அதுல சொல்லப்படுது. எப்படி அவர் அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டார்? கர்த்தரோடு உள்ள அந்த உறவு இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும், கர்த்தர் எனக்கு அங்க செய்வார், கர்த்தர் இந்த இடத்துல அதுக்குதான் என்ன அனுப்பி இருக்கிறார், ஆகாபுக்கு முன்னாக உன்னை போய் காண்பி அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன், அதுதான் அவரோட, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதுதான் அவரோட ஐடென்டிட்டி. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அதுதான் அவரோட ஐடென்டிட்டி. அதுதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்ன நின்றுதான் நான் சொல்றேன் இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமா சொல்றாரு. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு தைரியம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற நம்ம இன்னைக்கு தைரியமா ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய ஜனங்கள் முன்னால நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போதுன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் தான் இதை செஞ்சாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா?
அப்படிங்கறத நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல தெரியும், அது முடிச்ச பிறகு அவர் என்ன செய்யறாரு, அவர் போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்ட வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். அப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய பீடத்தை அவர் செப்பனிட்டு, அது 30ஆம் வசனத்துல இருக்கு, செப்பனிட்டு என்ன செய்யறாரு, நிறைய காரியத்தை அதுல செய்யறாரு. பலிபீடத்தை கட்டுறாரு, காளையை வெட்டி வைக்கிறாரு. இந்த காரியம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது மெயினா ஒரு காரியம் என்ன செய்யறாரு, தண்ணியை விடுறாரு. அவருக்கு சேலஞ்சே என்னது, அக்கினியினால் பதில் கொடுக்கிற தெய்வமே உண்மையான தெய்வன் தான் என்னது ஒரு உண்மையான சேலஞ்ச் அவர் வச்சிருந்தது. ஆனா இவர் என்ன பண்றாரு, தண்ணிய விடுறாரு. யோசிச்சு பார்ப்போமா, தண்ணி இருக்கிற இடத்துல அக்கினி பற்றி எரியுமா? கண்டிப்பா பற்றி எரியாது. ஆனா அவர் என்ன செய்யறாரு, எவ்வளவு தைரியம் அந்த தண்ணியை விடுறாரு இல்லையா, எல்லாவற்றையும் அப்படி நனைத்து கவுத்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துலயும் கர்த்தர் செய்ய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அவர் செய்யறாரு. அவ்வளோ தண்ணியில நிரம்பி இருக்குது. அந்த வாய்க்கால்கள் தண்ணி என்ன செய்யுது, சுத்தி ஓடுது இல்லையா. 34ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு, பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்று, பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் ஊற்றினார். 12 குடம் தண்ணீரை எடுத்து என்ன செய்யறாங்க, ஊற்றுறாங்க. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு 35ஆம் வசனம். ஆனா இவர் ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா, எவ்வளவு அழகான ஜெபம் தெரியுமா. அந்த ஜெபத்துல அவர் சொல்றாரு, நீர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்னைக்கு விளங்க பண்றதுக்காக இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவர் எவ்வளவு அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றாரு. அந்த ரிலேஷன், நீர் தான் தேவன் அப்படிங்கறத என்ன செய்யணும், இந்த இடத்துல விளங்க பண்ணணும். ஆண்டவரே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்படி சொல்லும் போது என்ன செய்யுது, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கற்களையும், அது என்ன செய்யிருக்கும், அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்படி ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் நடப்பிக்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்காரு, பலன் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு, எலியாவுக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. சரியா, இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்போ முதல்ல நான் சொன்னேன், ஆவியிலே பலன் கொண்ட எலியா, அடுத்தது அற்புதங்களை நடப்பிக்கிற எலியாவாக இப்ப என்ன செய்யறாரு, செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த அற்புதங்களை நடப்பிக்கிற எலியாவாக இருந்தவர் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரு அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு சோர்வு வருது. என்ன சோர்வு அப்படின்னா, ஏசபேல் என்ன செய்யறாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இந்த காரியங்களை கேட்ட உடனே நான் கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், நான் கொன்று போடுவேன், அடுத்த நாளுக்குள்ளால நான் கொன்னு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 44ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனே உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், இப்போ மழை பெய்யணும்னு சொல்லிட்டு யார் ஜெபம் பண்றா, எலியா ஜெபிக்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரன் போய் பார்த்துட்டு சொல்றான், ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அந்த மேகம், அவர் சொல்றாரு இனிமே கண்டிப்பா என்ன செய்யும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மழை பெய்கிற வரைக்கும் பாருங்க எலியா எந்திரிச்சிக்கவே மாட்டாரு. அவர் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சது, அவர் ஜெபிச்சுட்டே இருப்பாரு. அவர் போய் தரை மட்டும் பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, 42ஆம் வசனத்துல இருக்கு, ஆகாப்ட சொல்றாரு கண்டிப்பா மழை பெய்யும், நீர் போய் போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா போய் ஜெபிக்க போனவர் ஊழியக்காரனா சொல்றாரு, நீ போய் பார்த்துட்டு வா. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட காரியம். அவர் என்ன சொல்ற, கர்த்தருடைய பிள்ளையோட காரியம் என்ன, அவர் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும், மழை பெய்யணும் அப்படின்னா அடுத்து மழை பெய்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவர் எழும்பவே இல்லை அதுல இருந்து. அப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன செய்யற, ஊழியக்காரன் சொல்ற, ஒரு சிறிது மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லென்றான். அப்படி சொல்லும் போது அதற்குள்ளாக வானம் மேகங்கள்னாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். இந்த வசனத்துல ஆகாப் முதல்ல ஸ்டார்ட் ஆகி போயாச்சு. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகாப் தான் முதல்ல எதுல போறாரு, ரதத்துல ஓடி போறாரு. ரதத்துல போகும்போது எவ்வளவு ஃபாஸ்டா அவர் போவாரு இஸ்ரேலுக்கு. ஆனா
கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவர் தன்னுடைய அறையை கட்டி கொண்டு எதை முந்தி ஓடுகிறார்? இந்த ரதத்தை முந்தி ஓடுகிறார். அவ்வளவுத்துக்கு அந்த பலன் யாருக்குள்ளால வந்துச்சு? அந்த ஆவியின் பலன் யாருக்குள்ளால இருந்துச்சுன்னா இந்த எலியாக்குள்ளால இருந்துச்சு. இதே மாதிரிதான் ஆகாப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்ல, கர்த்தருடைய பிள்ளை இல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மிஞ்சி போகிறார்கள். இன்னைக்கு பொல்லாதான உலகத்துல மிஞ்சி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா மிஞ்சி போய் வாழுகிற இடத்துல அவர்களை தாண்டி ஓடுகிற பலன் யாருக்கு கிடைக்கப்பட்டதுன்னா எலியாவுக்கு கிடைக்கப்பட்டது. அவரை தாண்டி ஓடுகிற பலன் எலியாவுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த பலனோட தான் அவர் ஓடுறாரு. அந்த அவரை மிஞ்சி ஓடுகிற அளவுக்கு பலன் யார் கொடுத்திருக்கா? கர்த்தர் கொடுத்தாரு. அவர் மிஞ்சி ஓடுகிற பலன், அதான் ரதத்தை மிஞ்சி ஓடுகிற பலனை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறா? ரதத்தை மிஞ்சி ஓடுகிற பலனை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறா? இந்த எலியா பெற்றுக்கொண்டிருக்கிறார். ரதத்துல ஓடுறவர் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவாரு, சோ அதை விட எவ்வளவு ஃபாஸ்டா இவர் ஓடி இருப்பாரு. அந்த பலனை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த பலனை பெற்றுக்கொண்டவர் தான் யாரு? இந்த எலியா. இப்படிப்பட்ட பலனை நம்மளும் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். இந்த பொல்லாத உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தை மிஞ்சி ஓடுகிற பலன் நமக்குள்ள இருக்கணும், நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொண்டாதான் இந்த பூமியை நம்ம ஜெயிச்சு நம்ம வாழ முடியும். இந்த உலகத்தை ஜெயித்து நம்ம வாழ முடியும். இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாங்கான காரியத்தை ஜெயித்து நம்ம வாழ முடியும். அவ்வளவு பலன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா கர்த்தருக்குள்ளால அவ்வளவு நெருக்கமா நம்ம இருந்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்பதான் அவர் சொல்றாரு, எலியா கர்த்தர் நீங்க தேவன் சொல்லிட்டு அறிந்து கொள்ளணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு குட்டி ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது இல்லையா? அதுக்கு முன்னால் அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணும் போது இவ்வளவு காரியம் நடக்கணும்னா அதற்கு முன்னால அவருடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவுத்துக்கு இருந்திருக்கும். அவ்வளவுத்துக்கு இருந்தனாலதான் ஒரு குட்டி ஜெபத்துல இவ்வளவு ஒரு பெரிய காரியம் நடக்குது. நிறைய ஜெபங்களை நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஜெபங்கள் ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும். காரணம் என்ன தெரியுமா? அந்த குட்டி ஜெபம் இல்ல, அதற்கு பின்னால அவங்க அறை கதவை பூட்டி கொண்டு ஜெபித்த ஜெபங்கள் ஏராளமா இருக்கும். கர்த்தரோட ஐக்கியமா இருந்த நேரங்கள் ஏராளமா இருக்கும். அதனாலதான் அந்த சின்ன ஜெபத்துல அவ்வளவு பெரிய விடுதலை கிடக்குது, அவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்குது. நிறைய ஜெபங்களை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போ இந்த காரியங்கள் தான், இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரதத்துக்கு முன்னால ஓடுகிற பலனை பெற்றுக்கொண்ட எலியாவை போல இந்த பொல்லாங்கான உலகத்துக்கு முன்பாக ஜெயித்து ஓடுகிற பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட பலத்துல ஓட கர்த்தர் வைத்தார் எலியாவே. ஆனா அப்படிப்பட்ட எலியா கூட அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது சோர்ந்து போகிறாரு, ரொம்ப சோர்ந்து போகிறாரு. நீங்க அடுத்த அதிகாரம் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரொம்ப நம்ம கொஞ்சம் கூட டீப்பா பார்க்க போறோம். இந்த 19ஆம் அதிகாரத்துல எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பட்டயத்துல கொஞ்சம் போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இதை பார்த்த உடனே இவர் என்ன செய்யறாரு? பயந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். இப்போ எலியா சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போய் வனாந்திரத்துல போய் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியில அடியில போய் அப்படியே மடங்கி படுத்துட்டு என்ன சொல்றாரு? நான் நல்லவன்லாம் இல்ல, என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவ்வளோ ஒரு பெரிய சோர்வு. இந்த சோர்வு வந்தப்போ கர்த்தர் என்ன செஞ்சாங்க? இந்த சோர்வு வந்தப்போ கர்த்தர் என்ன செஞ்சாங்க? ஒரு தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்ம சோர்ந்து போகிற இடத்துல கர்த்தர் நம்மை சும்மா விடுகிற தேவன் அல்ல. நாம் கர்த்தருக்காக நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டார்? அவரு சும்மா எல்லாம் விடுகிற தேவன் அல்ல. சரியா? ஒரு தூதனை அனுப்பி எழுப்புறாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைவாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். சரியா?
திருப்பி பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்போ இவர் சோர்ந்து போய் இருக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆவியிலே பெலன் கொண்ட எலியான்னு சொன்னேன் இல்லையா? ஆவியிலே பெலன் கொண்டு இருந்த நேரத்துல கர்த்தர் அவரை எப்படி போஷித்தாரு? ஒரு காகத்தை கொண்டு போஷித்தாரு. தண்ணி உனக்கு வேணுமா, அந்த ஆற்று தண்ணீரை எடுத்து குடி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ ஆவியிலே பெலன் கொண்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கப்பட்டது? ஒரு காகத்தினால ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு போதும், அவரே பெலனோட இருக்கிறார். ஆவியில பெலன் கொண்டு இருக்கும் போது யாரு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அந்த பெலனோட இருக்கும்போது அவருக்கு அது ரொம்ப போதுமானது. அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். ஏன் இந்த தண்ணியை நான் குடிக்கணும், எந்த கேள்வியும் இல்லை. அவர் அவ்வளோ ஆவியில பெலன் கொண்டு இருக்கிறார். ஆனா இப்ப சோர்ந்து போய் இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் யார அனுப்புறாரு? தூதரை அனுப்புறாரு. அனுப்பி என்ன செய்யறாரு? தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவருடைய தலைமாட்டுல வைக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். சோர்ந்து போகிற நேரத்துல பக்கத்துல கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சரியா? அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம். நம்ம அப்படியே விடுகிற தேவன் எல்லாம் இல்லை, நம்ம அப்படியே விட்டு போகிற தேவன் எல்லாம் இல்லை. நாம் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும் போது கர்த்தர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ, நம்முடைய ஆவி பலன் கொண்டு இருக்கும் போது இந்த உலக காரியங்கள் எல்லாம் பெரிதான ஒரு காரியமா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியில பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனா எப்ப நம்ம ஆவியில சோர்ந்து போகிறோமோ அந்த நேரத்துல நமக்கு உலக காரியங்களா இருக்கட்டும், உலகத்துல மாம்ச தேவைகள் கூட நம்மளால சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம் பாருங்க. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா, தூதரை அனுப்பி என்ன செய்யறாரு? சாப்பாடை கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அவர் திரும்பியும் படுத்துக்கிறாரு. திருப்பியும் எழும்பி என்ன செய்யறாரு? நீ தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணும், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் பாருங்க, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். அங்கேயும் போய் அவர் என்ன செய்யறாரு? ஒரு கெபிக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அவனுக்கு இங்க என்ன காரியம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? நான் முதலே சொன்னேன், எலியா தன்னை அட்ரஸ் பண்ணதே எப்படிதான் சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிதான் அட்ரஸ் பண்றாரு. ஆனா இப்ப எலியா அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். இந்த காரியம் இவருக்கு இப்பவா தெரியும்? இல்ல, அவர் தனியா தானே நின்னாரு. அந்த சேலஞ்சை தனியா தானே ஃபேஸ் பண்ணாரு. அவர் தானே அந்த சேலஞ்சுக்கு கூப்பிட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? இப்ப ஏன் அவருக்கு இந்த சோகம்? அடுத்தது நீங்க பாத்தீங்க என்ன பாரு. அப்பொழுது அவன், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றான். இப்ப சொல்றாரு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்னு, உன்னுடைய காரியமே என்ன, உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன? கர்த்தருக்கு முன்னால வந்து நிற்கிறதா உன்னுடைய வேலை. உனக்கு ஒரு சோர் வர்றதுக்கு காரணம் என்ன? உன் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் கர்த்தருக்காக நிறைய செஞ்சுட்டேன், நான் கர்த்தருக்காக இதெல்லாம் செஞ்சுட்டேன். நமக்கும் தெரியும், ஒரு காரியம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளால வரும். அந்த சந்தோஷம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, நான் கர்த்தருக்காக இவ்வளவு செஞ்சுட்டோம், ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு? இதுதான் அவருக்குள்ளால இருந்தது. இந்த மைண்ட் செட் தான் அவருக்குள்ளால இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வசனத்துல அவர் சொல்லுவாரு, இந்த மைண்ட் செட் நமக்குள்ளால இருந்ததுன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாமும் தவறி போவோம். அவருடைய வேலை கர்த்தருக்கு முன்னால நிற்கிறதா அவருடைய வேலை. கர்த்தருக்கு முன்னால நிக்க வைக்கிறதா அவருடைய வேலை. கர்த்தருக்கு முன்னால நிற்கணும் அவரு. அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம். கர்த்தருக்கு முன்ன நின்னுதான் இந்த காரியங்களை எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அவர் ஃபேஸ் பண்ணாலும் அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருக்கு முன்னால போய் நிக்கல, போய் பயந்து ஒரு சூறை செடிக்கு அடியில போய் படுத்துக்கிறாரு. ஒரு கெபிக்கு அடியில கர்த்தர் தேய்ச்சினாலும், கர்த்தர் ஆதரவா இருந்தாலும், கர்த்தர் எவ்வளவுதான் பலப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவருக்குள்ளால இல்ல.
மனம் இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்குள்ளா இன்னொரு மனசு வந்துட்டு, என்ன மனசு வந்துட்டு, நான் கர்த்தருக்காக இவ்வளவு செஞ்சிருக்கேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை எல்லாம் தள்ளி விட்டாங்க, நான் மாத்திரம்தான் இருக்கேன் கர்த்தருக்காக நான் மாத்திரம் இருக்கிறேன். இந்த மைண்ட் உள்ள வந்துடுச்சுன்னா நாம் கர்த்தருக்கு முன்னால போய் நிற்க முடியாது. நம்ம என்ன பாருங்க, ஒரு காரியம் கர்த்தருக்கு ஒரு ஈவன் நான் இப்ப சொல்றேன், நம்ம இப்போ ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அந்த மெசேஜ் கொடுக்க போறோம், அது வரைக்கும் ஒரு பாரம் இருக்கு. அதை முடிச்சப்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ மைண்ட் வரும். ஏதோ சொல்லிட்டோம், அந்த கடமையை நம்ம சொல்லிட்டோம், அப்படி செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது வந்ததுனால பெரிய ஒரு காரியத்தை நாம் செஞ்சோம் அப்படிங்கிறது கிடையாது. செய்ய வச்சாரு கர்த்தர், அதுக்கு நன்றி சொல்லிச்சு திருப்பியும் நம்ம கர்த்தருக்கு முன்னால நிற்கும் போது மாத்திரமே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதற்கு ஒரு பெரிய அடையாளமா இருந்ததுதான் எலியாவுடைய வாழ்க்கை. அவருடைய சோர்வுக்கு காரணம் அதுதான். அவருடைய சோர்வுக்கு காரணம் இதுதான். அவருடைய சோர்வுக்கு காரணம், நான் இவ்வளோ காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்கேனே, ஏன் எனக்கு இது, ஏன் என்னையும் கொல்ல பாக்குறாங்க, திருப்பியும் ஏன் இந்த காரியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை மறந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக, அதான் இங்க சொல்றாரு. அப்பொழுது 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது, எலியாவுக்கு தெரியும் கர்த்தருடைய சத்தம் எப்ப வரும் அப்படிங்கிறது எலியாவுக்கு தெரியும். அதை கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வராரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டு தன்னை ஐடென்டிஃபை பண்ணின மனுஷன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம் அதுதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால வரும்போது எப்படி வராரு? தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வருகிறார். ஏன் மூடிக்கொண்டு வரணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க தவறி நிற்கிறார். இப்போ அதனாலதான் அந்த சோர்வு வந்த உடனே அவர் கர்த்தருக்கு முன்னால போயிருக்கணும். அவருடைய ஐடென்டிட்டி அவர் என்ன செய்திருக்கணும்? அவர் காப்பாத்தி இருந்திருக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா சோர்ந்து போய் நிற்கிறாரு. அவர் சோர்ந்து போய் இருக்கிறதுனால இப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல்ல நிற்கிறார். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவருக்கு உண்டாயிடுச்சு. உனக்கு என்ன காரியம், நீ ஏன் இங்க நிக்கிற அப்படின்றத கர்த்தர் கேட்கிறாரு. எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொண்ட எலியா கூட என்ன செய்யறாருன்னா சோர்ந்து போகிறாரு. நாம் சோர்ந்து போகிற நேரத்துல அன்னைக்கு கேரித்தாற்றின் தண்ணீரை நீ குடிச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? சொல்லவே இல்லை, அவரை குடிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி பலனோட இருந்த எலியாக்கு இன்னைக்கு தூதன் சாப்பாடு கொடுத்த பிறகும், தூதனை கொண்டு கர்த்தர் சாப்பாடு கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு, தண்ணீரை கொடுக்கிறாரு. ஆனா அவரால் வெளியே வர முடியல. அந்த போஜனத்தின் பலத்தினால நடந்து போறாரு, ஒரே பர்வதத்துக்கு நடந்து போறாரு. ஆனா திருப்பியும் கெபிக்குள்ளாலதான் போய் படுத்துக்கிறாரு. இதுதான் கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும், கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது தெரியுமா? பலன் அடையவே முடியாது. சோர்ந்து போகிற நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக எவ்வளோ காரியத்தை நம்ம செஞ்சிருக்கலாம். எவ்வளோ காரியத்தை நம்ம செஞ்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த காரியம் எல்லாம் ஏதோ நான் செஞ்சுட்டேன், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் உள்ள வந்துடுச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா திருப்பி எழும்புறது கஷ்டம். அடுத்து பாருங்க, இது கேட்டோன்னு அவர் சொல்றாரு. திருப்பி 14ஆம் வசனத்துல, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்த வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்துல கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இதுதான் அவருக்கு மைண்ட்ல இப்போ இருக்கு. இப்ப அவருக்கு மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது இதுதான். நான் கர்த்தருக்காக நின்னேன், எல்லாரையும் அழிச்சு போட்டாங்க, ஆனாலும் நான் கர்த்தருக்காக நின்னேன், ஆனாலும் என்ன அழிச்சு போடுறாங்க. நீங்க பாருங்க 10வது வசனமும் 14ஆம் வசனம் இதேதான். அப்போ அவருக்கு மைண்ட்ல இது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல, கர்த்தருக்கு முன்னால போய் நிக்க முடியல. ஏன்னா அந்த மைண்ட் என்ன செய்திருக்கான்? சத்ரு அடைக்கிறான். அந்த மைண்டுக்குள்ளால ஃபுல்லா நான் கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்ப தெரியுமா வரும்? கர்த்தருக்கு முன்னால நிற்கிறதற்கு நாம் அதை நம்ம விடும்போது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை நம்ம மிஸ் பண்ணும்போது, எலியாவே சோர்ந்து போகிறாரானால் நாமும் சோர்ந்து போகிறது எம்மாத்திரம்.
நாமும் சோர்ந்து போகிறது மாத்திரம். அப்போ அந்த சேலஞ்சை இவ்வளோ பெரிய சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ண எலியா கர்த்தருக்கு முன்பாக அந்த ஒரு பெரிய காரியம் முடித்த உடனே என்ன செய்யறாரு? நான் ஏதோ முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாரு. காரியம் நடந்தது அப்படின்னு, ஒரு காரியத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதற்கு அவர் என்ன செய்தாரு? மறந்து போயிட்டாரு. அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவனை தான், நம்முடைய தேவனுக்கு ஸ்பெஷாலிட்டியே தான். நம்ம கேட்ட உடனே நமக்கு உடனே சட்டு சட்டு சட்டுன்னு சொல்லிட்டு நம்முடைய தவறை சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல. ஆனா சொல்லுவார், கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டார். சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது சொல்லுவாரு, முதல்ல நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாஃப்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? நீ இப்ப செஞ்ச காரியம் இப்படியாக உன்னுடைய காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் இங்க சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெஹோலா குரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சம்பவிக்க போகுதுன்னா, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள், இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஒர்க்கெல்லாம் அசைன் பண்றாரு. பண்ணிட்டு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இவர் என்ன சொல்றாரு? நான் மட்டும்தான் உங்களுக்காக நிக்கிறேன், நான் மட்டும்தான் உங்களுக்காக நிக்கிறேன், நான் மட்டும்தான் உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மட்டும் இல்ல, 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன், 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? பலப்படுத்த ஒரு விதத்துல அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ மட்டும் இல்ல. நம்ம நிறைய நேரத்துல நினைக்கலாம், நான் மட்டும்தான் கர்த்தருக்காக நிக்கிறேன், நம்ம இவ்வளவுத்துக்கு நிக்கிறேன், கர்த்தர் நம்மள அப்படி வச்சிருக்காரு. இல்ல, வெளியே தெரிகிறது ஒருவேளை நம்மளா இருக்கும், ஆனா நம்மளை விட கர்த்தரோட ஐக்கியத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேரா இருக்கும். கர்த்தர் ஒரு விதத்துல ஒருத்தவங்களை யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல நம்ம யூஸ் ஆயிடணும். அதனால நான் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதற்கு இல்ல, அப்படி சொல்லிக்கிறதற்கு அல்ல, அப்படி இல்லை. நம்ம ஏதோ அதான் சொல்றேன் இல்ல, நான் எப்பவுமே சொல்ற ஒரு இலிஸ்ட்ரேஷன் உண்டு. என்னன்னா, நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஆனால் நாம் பாக்கியவான்கள். நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஆனால் நாம் பாக்கியவான்கள். ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பிள்ளைகிட்ட ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க, நீ இந்த நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும், நீ இன்னைக்கு நோட்டு கலெக்ட் பண்ற லீடர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, அடுத்த வந்து இன்னொரு ஆள் அப்படின்னு அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே காத்திருப்பாங்க. இந்த நோட்டை கலெக்ட் பண்றதுனால இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பெரிய கிஃப்ட் ஏதாவது கிடைக்குமா, இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிடைக்குமானா ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன, மேம் என்கிட்ட சொன்னாங்க கலெக்ட் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை அந்த இது சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, அதை கலெக்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆப்ஷனை ஒரு படிக்காத ஒரு பிள்ளைகிட்டயோ இல்ல பிரபலமா இல்லாம ஒரு பிள்ளைகிட்டயோ சொன்னா அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? ஆனா அந்த பிள்ளைக்கு அடுத்த பீரியடுக்குள்ள காரியங்கள், ஒருவேளை அடுத்த பீரியட்ல கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சின்ன கேப்ல அந்த பிள்ளை என்ன செய்யலாம், திருப்பி படிக்கணும்னு கூட நினைக்கலாம். அந்த டைமையும் அது என்ன செய்யும், பெருசா எடுத்துக்காது. மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அதை செய்வேன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு சின்ன காரியத்துக்கே சந்தோஷப்படுறோமே. கர்த்தர் நமக்கு ஒரு பணியை தந்திருப்பாரானால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு பணியை தந்திருப்பாருன்னா எவ்வளவு சந்தோஷமா அதை செய்யணும் தெரியுமா? அது நம்ம அப்படி நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பெரிதா பெருமை பாராட்டுகிறதற்கு அல்ல, அப்படி பெருமை பாராட்டுகிறதற்கு அல்ல நம்ம அழைக்கப்பட்டது. கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்காருன்னா அது பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய பாக்கியமா இருந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அது கட்டாயமாக இருக்கிறது. அப்படி ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்தா மட்டும்தான் நம் கர்த்தருக்கு முன்பாக கடைசி வரைக்கும் நம்ம நிக்க முடியும் பாருங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில அவர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் இதுதான். நான் மட்டும்தான் இருக்கிறேன், மற்றவங்க எல்லாரும் இப்படி பண்ணாங்க, ஆனாலும் நான் நின்னனே, ஆனாலும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஆனாலும் ஏன் நான் கொல்லப்படணும், ஆனாலும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க எல்லாரும், என்ன செய்யற அவருடைய சோர்வு ஒரு யாரும் தேய்ச்ச முடியாத அளவுக்கு சோர்வுக்குள்ளால அவர் போயிடுறாரு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, இல்லை எழும்பு, இன்னும் உடைய காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் 3 காரியத்தை சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் செய்யற காரியம் என்ன தெரியுமா, தன்னுடைய இடத்துல எலிசாவை என்ன செய்யறாரு, ஏற்படுத்துகிறாரு. தன்னுடைய கரத்துல எலிசாவை முதல்ல என்ன செய்யறாரு, ஏற்படுத்துகிறாரு. எலிசாவை ஏற்படுத்தி விட்டுதான் அவர் என்ன செய்யறாரு. மற்ற 2 காரியங்களும் லேட்டரா எலிசா காலத்துல நடக்கும். எங்க 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல
ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக்குற ஒரு காரியம் நடக்கும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல நிம்சியின் குமாரன் யெகூ ராஜாவாக்குற ஒரு காரியம் எல்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். ஆனா எலியாவின் நாட்கள்ல எது நடக்கும் அப்படின்னா, எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்துல என்ன செய்வாருன்னா அவரு அபிஷேகம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் 1-2 அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்கேயும் ஒரு தீர்க்கதரிசனமான காரியங்களை சொல்லுவாரு. 2ஆம் அதிகாரத்துல எலியாவுக்கு தன்னுடைய வல்லமை எலிசா பெற்றுக்கொண்டு எலியா என்ன செய்யறாரு, சுழற்காற்றுல எடுத்து கொள்ளப்படுகிறாரு இல்லையா. இந்த சோர்வுல இருந்த எலியாவை போல நம்மளும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது சரியா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் பாருங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? அப்போ அதுல சொல்லி, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனமான மண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா. ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரன் என்ன செய்யறான், போய் உழுது மந்தை மேய்த்து வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் வர்றான். வரும்போது எஜமான் என்ன சொல்லுவான், நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா, நீ களைப்பா இருக்க, நீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான்? இல்லையே. நீ முதல்ல எனக்கு என்ன செய்ய, சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடலான்னு சொல்லுவான் இல்லையா. அதே மாதிரி தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உபசாரம் நடக்குமோ? இல்ல, அது அவனுடைய கடமை, வேலைக்காரனுடைய கடமை. அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு இல்லையா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. இதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்த காரியம். என்ன கடமை உனக்கு சொல்லியிருக்கேனோ அதை போய் செய், என்ன கடமை தந்திருக்கேனோ அதை போய் செய். உன்னை ஜெபிக்க சொன்னேன்னா ஒரு இடத்துல போய் ஜெபி, உன்னை ஏதாவது சொல்லி கொடுக்க சொன்னேன்னா போய் சொல்லு. அதனுடைய பலனை கொடுக்கிறவர் யார் தான், கர்த்தர் தான் கொடுப்பாரு. அதனுடைய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தர் கரத்துல விட்டுறணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. இல்ல நான் இப்படி பண்ணனே அதனால இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை தெரியுமா. இப்படித்தான் இருக்கணும், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், இப்படிதான் நடக்கணும் இல்ல. அப்படி சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்ம கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யணும். அதை செஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்கணும். நமக்கு தெரிந்த அறிவுக்கு நம்ம என்ன செய்யறோம், சில காரியங்களை செய்யறோம். அந்த தெரிந்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்யறோம், சில காரியங்களை நம்ம கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நமக்குள்ளால உணர்த்துகிறாருன்னா நம்ம அதை செய்யணும். ஆனா அதை செய்துட்டு மேன்மை பாராட்ட எந்த இடத்துலயும் கொடுக்கல. நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆனால் எப்படி ஒரு எஜமான் சாப்பிட்டு திருப்தி அடைகிற வரைக்கும் ஒரு வேலைக்காரன் கஷ்டப்பட்டாலும் அதை என்ன செய்வான், செய்து நிறைவேற்றிட்டு இருப்பான். அதற்காக பெரிய உபசாரம் அவனுக்கு செய்யப்படாது. ஏன்னா அது அவனுடைய கடமை. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு தராம இல்ல. அந்த ஊழியக்காரன் நல்ல ஒரு வேலைக்காரனுக்கு மனதுல இவன் ஒரு நல்ல வேலைக்காரன், இவனுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு உலக பிரகாரமான எஜமானே கண்டிப்பா வைத்திருப்பாரு. அப்ப பரமதேவன் வச்சிருக்க மாட்டாரா? பரமதேவன் நமக்காக ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரா? இதெல்லாம் கணக்குல வைத்திருப்பார் கர்த்தர், கண்டிப்பா கணக்குல வைத்திருப்பார். அது எப்ப வெளிப்படும்? அவர் வரும்போது நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இங்க பூமியிலையும் கர்த்தர் தருவாங்க இல்லையா, மறுமையில கண்டிப்பா கர்த்தர் தருவாங்க. அதனால செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லி அந்த மனநிலை எந்த லெவலுக்கு போனாலும் நமக்குள்ளால இருக்கணும். அந்த மனநிலை கர்த்தர் தான் நமக்கு தரணும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் தருவாங்க. அப்போ நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை நான் அப்படி சுருக்கி நான் சொல்லிடுறேன். ஏன் சோர்ந்து போனார் எலியா அப்படின்னு கேட்டா, எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் என்று தன்னை அட்ரஸ் பண்ணி கொண்டிருந்த எலியாவின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று அனைவருக்கும் சொல்லுகிற அளவுல பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா அந்த சேலஞ்சை முடிச்ச உடனே
தான் எதையோ சாதித்து விட்டேனோ அப்படின்னு சொல்ற ஒரு நினைப்பு, அது ஆட்டோமேட்டிக்கா வருகிற ஒரு காரியம்தான். ஒரு காரியம் நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெருமூச்சு வரும், இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு காரியம் வரும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை தவறவே கூடாது. அவர் தன்னை அட்ரஸ் பண்ணும்போதே அப்படிதான் சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுது, கர்த்தருக்கு முன்னால வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன செய்து இருந்துச்சு. நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியமே தான். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் நமக்கு பாடமாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையின் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவர் சொல்ற, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், நீ வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்னால நில்லுன்னு சொல்லிட்டு அந்த 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்படுது இல்லையா? எவ்வளோ பெரிய சாதனையை நம்ம கர்த்தருக்காக செஞ்சாலும், அவரை முன்ன நின்று நம்ம எத்தனை காரியங்கள் சாதனை படைச்சாலும் நம்மளால ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளால இருக்கணும். ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். இதுல மேன்மை பாராட்டவோ கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த தவறவோ கூடவே கூடாது. மீன்ஸ் என்னது, நம்ம கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முன்ன வைத்துக் கொள்ளணும். கழுதையாகிய நம்மை கர்த்தர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த கழுதையை சுமந்து கொண்டு வரும்போது அந்த கழுதைக்கு என்ன மேன்மை உண்டு. ஆனா எப்ப இயேசு அந்த கழுதையை விட்டு இறங்கினாரோ அந்த கழுதைக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கழுதைகளா நம்ம என்ன செய்யணும்னா வாழதான் நம்ம அழைக்கப்படுகிறோம். சோர்ந்து போன எலியாவை தேற்றினார் தேவனானா. ஆனா சோர்ந்து போகிற நேரத்துல உண்மையிலே நம்மளையும் தேற்றுவார். அப்படிப்பட்ட எலியாவை தேற்றின தேவன் நம்மையும் கண்டிப்பா தேற்றுவார். நான் ஒரு ஷார்ட்டா சொன்னோம்னா, ஆவியில பலன் கொண்டு இருக்கும்போது கேரி தாற்று நீர் தண்ணீரை குடி, காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. அது போதுமானதா இருந்தது. அது அவருக்கு ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை அவருக்கு. ஆனா ரெண்டாவது, அற்புதத்தை நடத்த பயன்படுத்துகிறார் எலியாவை. அப்படி பயன்படுத்தும் போது விதவை வீட்டுல போஷித்தாரு. அங்க சோதனை வருது, அங்கேயும் அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு. அந்நிய தேசத்துல போய் அற்புதத்தை செய்து அவர் தான் மெய்யான தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற அளவுக்கு அங்க அற்புதம் நடக்குது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்றாரு. அந்த சேலஞ்சையும் என்ன செய்யறாரு, கர்த்தருக்காக தனியா நின்று ஃபேஸ் பண்றாரு. அவ்வளோ பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு பலனை கொடுக்குறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சோர்வடைந்து போன எலியாவாக நிற்கிறாரு. அப்படி சோர்வடைந்த எலியாவாக நிற்கும் போது அவர் தூதனை கொண்டு 2 தடவை தட்டி எழுப்புறாரு. தூதனை கொண்டு எழுப்புகிறாரு. ஆனாலும் என்ன இல்லை, அவரால் கர்த்தருக்காக ஷைன் பண்ண முடியல. திருப்பி என்ன செய்யறாரு, சோர்வுக்குள்ளால போறாரு. அந்த மீண்டும் சோர்ந்து போகும்போது தேவனே வந்து பேசுறாரு, கர்த்தரே வந்து பேசுகிறாரு. வந்து என்ன செய்யறாரு, ஆறுதல் படுத்துறாரு. நீ எனக்கு முன்னால வந்து நில்லு, நீ எனக்கு முன்னால வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல முக்கியமா நம்ம படிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கிறதற்கு நாம் தவறவே கூடாது. எத்தனை சோர்வு வந்தாலும் நம்ம தேற்றுகிறதற்கு தேவன் உண்டு, நம்மை தேற்றுகிறதற்கு தேவன் உண்டு. அது நிச்சயமான ஒரு காரியம். எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் மனிதருக்கு முன்பாக நம்ம நிற்கிறது அது வீணான காரியமா இருக்கும். மனிதருக்கு முன்பாக நம்ம நிற்கவே வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை எடுத்து பயன்படுத்த. எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார். அவர் ஆவியில பெலன் படும்போது ஒரு மாதிரி செயல்பட்டார், அற்புதத்தை நடப்பிக்கிறதற்கு செயல்பட்டார். சோர்வடையும் போதும் கர்த்தர் என்ன செய்யறார், அவருடைய வாழ்க்கையில பலப்பட. இன்னும் சோர்வடையும் போது அவரே வந்து பேசி அவரை தேற்றி ஆறுதல் படுத்தி என்ன செய்யறார், நடத்துகிறார். அப்படி சோர்வுல வழி நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதே நேரத்துல நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நாம் தவறி போகவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறி போகவே கூடாது. இந்த காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை என்ன செய்வார், தேற்றுவாரு. நாமும் கர்த்தருக்கு முன்னாலே நின்று பலத்த காரியங்களை செய்வோம். அந்த எப்படி ஆகாபுக்கு முன்பாக ஆகாப் ரதத்துல போகும்போது ஆகாபை தாண்டி ஓடினாரோ, எப்படி தாண்டி போனாரோ அந்த பலனை நம்மவும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த பலனை பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயித்து நம்ம என்ன செய்ய முடியும்னா வாழ முடியும். இந்த உலகத்தை ஜெயித்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேணும்னா கண்டிப்பாக ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ஓடுகிற பலனை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மளோட இருந்து என்ன செய்ய, பலத்த காரியங்களை செய்ய வைப்பாங்க. சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் முன்பாக நிற்க தவறாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், வாழுவோம். சரியா? ஓகே, ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல பாக்கியத்தை அப்பா தந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாவே.
ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு கற்றுத் தருகிறீரப்பா ஆண்டவரே. அப்பா ஒரு எலியா தகப்பனே அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டதின் அடையாளமாக இருந்தவர் தகப்பனே. அப்பா அப்பா எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஆதி என்னங்கிறதே தெரியாதபடிக்கப்பா ஆண்டவரே முன்ன நிறுத்தப்படுகிறாரே தகப்பனே. தன்னை அட்ரஸ் பண்ணும்போதே தகப்பனே, தகப்பன் யார் தாய் யார் என்று தெரியாதபடிக்கு தகப்பனே அப்பா எதுவுமே கொடுக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்ற அடையாளத்தோடு வந்தவர் எலியா அல்லவோ தகப்பனே. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராக வந்த எலியா அப்பா அநேக காரியங்களை இந்த உலகத்தில் ஆண்டவரை செய்து நிறைவேற்றுகிறதற்கு அப்பா நீர் கிருபை சந்தீங்களே தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆவில பலன் கொண்டு அப்பா ஆண்டவரே, ஆவில பலன் கொண்டு அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய வார்த்தையினால என்னுடைய வார்த்தை அல்லாதபடிக்கு இந்த இடத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்ததே தகப்பனே. அப்படி ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக அப்பா, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக தகப்பனே அப்பா வாழ்ந்தாரே ராஜாவே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்பா, அனலுள்ள ஒரு வாழ்க்கை அப்பா எங்களுக்கும் வேணும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆவியில அனலுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ராஜாவே. அப்பா ஆண்டவரே அப்பா அந்த அனலுள்ள வாழ்க்கையை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தகப்பனே அப்பா ராஜாவே நாங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளணுமே தகப்பனே. நாங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளணுமே தகப்பனே. அப்பா ராஜாவே அந்த பலனை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஆவியில பலன் கொள்ளுகிற அப்பா ஆண்டவரே, ஆவியில பலன் கொள்ளுகிற அந்த பலனை தருவீராக தகப்பனே ஆண்டவரே. அந்த ஆவியில பலன் கொண்டு நாங்க இருக்கும் போது அப்பா ஆண்டவரே உலகத்தின் சாப்பாடு காரியங்கள், இப்படிப்பட்ட உலகத்தன்மையான காரியங்கள் அப்பா எங்களுக்கு பெரிதாக தெரியாதே ராஜாவே. எத்தனை மிஷினரிகள் அப்பா ஆண்டவரே இப்படி வாழுகிறார்கள் என்று கற்றுக்கொண்டோமே தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே தகப்பனே ஆண்டவரே. எத்தனை மிஷினரிகள் அப்பா ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை ஆண்டவரை இழந்தப்பா என்ன சாப்பாடு என்ன காரியம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தகப்பனே அப்பா ஆவியில பலன் கொண்டு இருக்கிறதுனால மாத்திரமே தகப்பனே ஆண்டவரே கர்த்தருக்காக நிற்க முடியுது தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த உலக காரியங்களுக்கு முன்பாக நாங்களும் நிற்காதபடிக்கு தகப்பனே அப்பா உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்துக்குரியான காரியங்களை அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க செய்து நிறைவேற்ற கிருபை தருவீராக தகப்பனே. அப்பா அந்த மிஷனரிகள் தகப்பனே அப்பா தங்களை கொடுத்து ஆண்டவரே, தங்களை கொடுத்து தங்களுடைய குடும்பத்தை கொடுத்து அப்பா தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டினார்கள் தகப்பனே. ஆனாலோ ராஜாவே இன்னைக்கு அப்பா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதோ இல்லையோ உம்முடைய நாமத்தை சொல்லி தகப்பனே தங்களுக்காக ராஜ்யங்களை கட்டி கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு அநேகம் இருக்கிறார்களே தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஒருவேளை நாங்களும் அப்படி இருக்கிறோமோ ராஜாவே, எங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாங்கப்பா, ஆராய்ந்து பார்க்க கிருபை தாங்க தகப்பனேப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லி தகப்பனே அப்பா ராஜாவே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருப்போம் ஆனால், இல்லை பிசாசுக்கு ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு இருப்போம் ஆனால் தகப்பனே நாங்கள் குற்றவாளிகளாக இருப்போமே தகப்பனே, நாங்கள் குற்றவாளிகளாக இருப்போமே தகப்பனே. அப்பா மிஷனரிகள் அப்பா தங்களை சாக கொடுத்து தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தகப்பனே தங்களுடைய மாம்ச தேவைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா வெறுத்து ஒதுக்கி தகப்பனே வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது மாத்திரமே அவங்களுக்கு குறிக்கோளா இருந்ததே தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் தருவீராகப்பா, எங்க ஒவ்வொருவருக்கும் தருவீராக தகப்பனே. அப்பா அப்ப இம்மைக்குரிய காரியங்கள் அப்பா ஆண்டவர் நீர் சந்திக்கிறீர் தகப்பனே, அது போதும் என்ற நிறைவு அப்பா ஆண்டவரே அந்த எலியாவுக்கு இருந்தது போல அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ளாலே அந்த உணர்வு வருமே தகப்பனே ஆண்டவரே. அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபை தருங்க தகப்பனே, அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தகப்பனே. அந்த உணர்வு ராஜாவே அப்பா அந்த உணர்வு தகப்பனே அப்பா கர்த்தாவே எங்களுக்குள்ளால் ஆண்டவரை வரட்டுப்பா. அது ஆண்டவரை உமக்கு முன்பாக நிற்கும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்ப்பா, அதை உமக்கு முன்பாக நிற்கும் போது நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே கிருபையாக 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 ஆண்டவரே இறங்குவீராக தகப்பனே, இறங்குவீராக தகப்பனே ஆண்டவரே. யார் யார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போமோ கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாரே, கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்போம் கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்து அதே கிருபை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ராஜாவே. உமக்கு முன்பாக நாங்க வந்து நிற்கிறோம் தகப்பனே, உமக்கு முன்பாக நாங்க வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாருங்க ராஜாவே. அப்பா இந்த இம்மைக்குரிய காரியங்கள் எங்களுக்கு மேலானதாக தெரிய வேண்டாம் தகப்பனே. அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அப்பா, உம்முடைய பரலோக காரியங்கள் அப்பா ஆண்டவரே, பரம ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அப்பா எங்களுக்கு பெரிதாக தெரியணுமே தகப்பனே ஆண்டவரே.
என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே அப்பா ராஜாவே அப்பா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே பரலோக காரியங்கள் எத்தனை காரியங்களை நீர் விளக்கி கொடுத்திருந்தீர் தகப்பனே அப்பா தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆண்டவரே காரணமாக அவருடைய விசுவாசம் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிற அளவுக்கு இருந்ததுனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வசனம் சொல்லுதே தகப்பனே அப்பா ராஜாவே ஆதியில வாழ்ந்த மனிதர் தகப்பனே ஆதியில வாழ்ந்த மனிதர் தகப்பனே 7வது தலைமுறையில வாழ்ந்த மனிதர் தகப்பனே அவருக்கு அப்பா உலகத்தின் முடிவு வரைக்கும் உள்ள காரியத்தை நீர் வெளிப்படுத்தி நீர் அல்லவோ தகப்பனே உமோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரே தகப்பனே நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமே ராஜாவே அப்பா நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லுறோமே தகப்பனே அப்பா ஆண்டவரே உமோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள் என்ன ராஜாவே அப்பா ஆண்டவரே நாங்க எங்கே சிந்தித்து பார்க்க கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே உமோடு சஞ்சரிக்கும் போது எந்த காரியத்தை பேசுறோம்ப்பா உங்ககிட்ட பேசும்போது என்ன காரியத்தை பேசுறோம்ப்பா இந்த உலக காரியத்தையே பேசி முடித்து கொண்டிருக்கிறோமா இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோமா என்பதை அப்பா ஆண்டவரே நாங்க சிந்தித்து பார்த்து ஆண்டவரே அம்மா உமக்கு முன்பாக நிற்க கிருபை தகப்பா நாங்களும் உமக்கு முன்பாக நிற்கிறோம் தகப்பனே என்ன பேசுகிறோம் அப்பா ஏனோக்கு என்ன பேசுகிறாரு நாங்க என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே கடந்த வாரம் சிந்தித்தோமே தகப்பனே ஆண்டவரே ஏனோக்குடைய வாழ்க்கையிலப்பா என்னென்ன காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீரப்பா பரலோக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீரேப்பா ஆண்டவரே உலகத்தின் எண்டு வரைக்கும் உள்ள காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தீரே தகப்பனே அதே போல ராஜாவே பாண்டவரே இந்த எலியாவுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கைன்னு சொல்லிய பாண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா பல அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா பல காரியங்களை ஆண்டவரே முன்ன நின்று ஆண்டவரே நீரே தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு தகப்பனேப்பா எவ்வளோ காரியங்கள் அவருக்குள்ளால இருந்ததே தகப்பனே ஆண்டவரே அந்த ஒரு பலன் எங்களுக்குள்ளால வரணும் தகப்பனே அந்த ஒரு பலன் எங்களுக்கும் வேணும் தகப்பனே பாண்டவரே அப்படி நாங்க வாஞ்சி ஆண்டவரே அந்த தாங்க தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி எங்களுக்கு தாங்க தகப்பனே அந்த வாஞ்சி எங்களுக்குள்ளால இருக்குமானாலப்பா நாங்க கேட்போமே தகப்பனே ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா நிற்கிறதற்குள்ள அந்த பலனப்பா எங்களுக்கு வேணும் தகப்பனே வேணும் ராஜாவே வேணும் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஆதி திருச்சபை நாட்கள்ல தகப்பனே ஆதி திருச்சபையின் காலத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் எவ்வளவு ஈஸியா நடந்தது தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது தகப்பனே ஆனா இன்னைக்கு அதை பார்க்கவே முடியலையே ராஜாவே அப்பா ஆண்டவரே திருப்பி ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் காலம் வர வேண்டுமானால் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணுமே தகப்பனே பலகீனத்துல வந்தவர்கள் அப்பா ஆண்டவரே பேதுருவின் உருமால்கள் ஆண்டவரே அவங்க மேல படும்போது நிழல் படும்போது தகப்பனே அப்பா ஆண்டவரே எழும்புறாங்களே தகப்பனே அதே போல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணுமே தகப்பனே ஆண்டவரே அப்பா எலியாவின் நாட்கள்ல நடந்ததே தகப்பனே அதே போல ராஜாவே ஆண்டவரே எங்களுடைய காலத்திலே நாங்க காண கிருபை தாங்கப்பா உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிற உறவு கொள்ளுகிற ஒரு நேரம் எங்களுக்கு வேணுமே தகப்பனே ஆண்டவரே அப்படிப்பட்ட நேரம் இல்லைன்னாப்பா இதெல்லாம் நாங்க பார்க்கிறது அரிதாக இருக்குமே தகப்பனே அப்பா ராஜாவே அந்த கிருபைகளை அப்பா நீங்க தர வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க தகப்பனே மாற்றுங்க ராஜாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கை மாறும் போது அப்பா ஆண்டவரே நீங்க கர்த்தாவே இறங்கி வருவீங்களே தகப்பனே ஆண்டவரே அதை உணர்ந்து கொள்ளப்பா கிருபை தாங்கப்பா உம்மோட நேரத்தை செலவிட கிருபை தாங்கப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே ஆண்டவரே அப்பா ராஜாவே ஆனாலும் கர்த்தாவே எலியா சோர்ந்து போனது போல தகப்பனே நாங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே அப்பா ராஜாவே அப்பா நீ கிருபையாக கிருபையாக இறங்குவீரகப்பா வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வருகிறது உண்டு தகப்பனே சோதனைகள் வருகிறது உண்டு தகப்பனே பாண்டவரே ஆனா எலியா கூட சோர்ந்து போனார் நாங்க கற்றுக்கொண்டோமே தகப்பனே ஏன் சோர்ந்து போனார்னா அவருடைய இருதயத்துக்குள்ளால இருந்த ஒரு காரியம் அப்பா இருதயத்துக்குள்ளால கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்பது மாறி நான் கர்த்தருக்காக இவ்வளவு நிற்கிறேனே நான் ஒருவன் மாத்திரம் நிற்கிறேனே என்னையும் கொஞ்சம் கூட பார்க்கிறார்களே அப்படிங்கிற எண்ணம் உள்ள வரும்போது தகப்பனே உமக்கு முன்பாக நிற்க முடியலையே ராஜாவே அப்பா உமக்கு முன்பாக நிற்க முடியலையே தகப்பனேப்பா அந்த எண்ணம் அந்த மமதை ஒரு நாளும் எங்களுக்குள்ள வராதபடிக்க பாண்டவரே நிற்கிருபையாக இறங்குவீராகப்பா நிற்கிருபையாக இறங்குவீராக தகப்பனே ஆண்டவரே எங்களை கொண்டு என்னென்ன காரியங்களை ஆண்டவரை செய்யணும் நீங்க நினைச்சிருக்கீங்களோப்பா அந்தந்த காரியங்களை நாங்க செய்து நிறைவேற்றினவர்களாக ஆண்டவரை உம்மிடத்துல வரணும் தகப்பனே அதற்கு நீங்களுக்கு பலனை தாங்கப்பா அதற்கு எங்களுக்கு பலனை தாங்கப்பா அதற்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் தகப்பனே அதை தட்டி போட்டு விட்டு ஆண்டவரை எழும்பி நிற்கிறதற்குள்ள பலன் எங்களுக்கு வேணும் தகப்பனே ஆண்டவரை அந்த பலனை தாங்க தகப்பனே ஆண்டவரை கர்த்தருக்குள்ளால நாங்க திடப்பட்டு கொள்ளப்பா தாவீது கர்த்தருக்குள்ளால எல்லாவற்றையும் இழக்கும் போதும் திடப்படுத்தி கொண்டது போல தகப்பனே நாங்களும் திடப்படுத்தி கொள்ள கிருபை தாங்கப்பா அதுக்கு உம்முடைய கிருபை மாத்திரமே தகப்பனே உம்முடைய கிருபை மாத்திரமே தகப்பனே ஆண்டவரே
அந்த கிருபை மாத்திரம் நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை மாத்திரம் நாங்க பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. உமக்கு முன்பாக நின்று தகப்பனே அப்பா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளப்பா. நீர் பலன் தருவீராக தகப்பனே. உமோடு உறவாடியப்பா எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த திட்டத்தை ஆண்டவரை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாங்க நிற்கப்பா. நீர் பலன் தருவீராக தகப்பனே. ஆண்டவரே எங்களை குறித்து என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறீங்களோ தகப்பனே அதை செய்து நிறைவேற்றுகிற பலனை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவேளை உம்முடைய திட்டத்தை செய்யாத படிக்கப்பா, உம்முடைய சித்தத்தை செய்யாத படிக்கு நாங்க இருப்போம். ஆனால் தகப்பனே அப்பா நாங்க ஆண்டவரே உம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நாங்க வர முடியாதே தகப்பனே. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுதே தகப்பனே. இதை உணர்ந்தவர்களாக தகப்பனே இம்மையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்க முடித்துக் கொள்ளாத படிக்கு, இம்மைக்காக உம்மை தேடி தேடி ஓடாத படிக்கு தகப்பனே பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்க பேச ஒரு ஏனோக்கு பேசினது போல நாங்களும் பேசப்பா. நீர் கிருபை தருவீராக ராஜாவே, கிருபை தருவீராகப்பா. ஒரு எலியாப்பா ஆவியிலே பலன் கொண்டு இருந்த நேரத்துலப்பா ஆண்டவரே இன்மைக்குரிய காரியங்கள் அவருக்கு பெரிதாக தெரியலையே. ஆற்றின் கரையில போய் படுத்துக்கலாம், அந்த தண்ணியை குடித்தாலும் ஒரு பிரச்சனையும் அவருக்கு தெரியலையே தகப்பனே. அதே போல தகப்பனே ஆவியில பலன் கொண்ட ஒரு வாழ்க்கையப்பா எங்களுக்கு வேணும் தகப்பனே. அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா கடின பாடுகள் இருக்கிறது தகப்பனே, அதிலிருந்து வெளியே வந்து தகப்பனே ராஜாவே உமக்காக நிற்கிறதுக்குள்ள பலனே அப்பா நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா உமோடு எங்களை இணைத்துக் கொள்ள முடியுமோ தகப்பனே அந்தந்த இடத்துல நாங்க இணைத்துக் கொள்ளப்பா. நீர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. எந்தெந்த நேரத்துல உமோடு ஐக்கியமா இருக்க முடியுமோ தகப்பனே அந்தந்த நேரத்துல ஆண்டவரே உமோடு ஐக்கியப்பட்டுக் கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்துல தகப்பனே உம்மை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்க ஒழித்து ஓடி விட கூட முடியாத படிக்கு தகப்பனே, ஒழித்து ஓடாத படிக்கப்பா ஆண்டவரே. ஒழித்து போய் எலியா படுத்துக் கொண்டது போல நாங்களும் படுத்துக் கொள்ளாத படிக்கு தகப்பனேப்பா பலப்படுத்துங்கப்பா. சோர்வுல இருக்கிற எத்தனை ஜனங்கள் உண்டு தகப்பனே அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே கஷ்டத்தோடு ஆண்டவரே வருத்தத்தோடு பாரத்தோடு உலகத்தின் ஆண்டவரே அப்பா இழப்புகள்னால பாரத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே எழும்பி வர பலன் தருவீராகப்பா, எழும்பி வர பலன் தருவீராகப்பா. ஆண்டவரை எழும்பி வரலனாப்பா சத்ரு சந்தோஷப்படுவானேப்பா, சத்ரு சந்தோஷப்படுவானேப்பா. ஆண்டவரே அதற்குள்ள வழிகள் ஆண்டவரை கொடுக்காத படிக்கப்பா. நாங்கள் சத்ரு சந்தோஷப்படுகிறதுக்கு எந்த வழியும் நாங்க கொடுக்காத படிக்கு தகப்பனேப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஆண்டவரை நீங்க சீர்படுத்துங்கப்பா, எங்க வாழ்க்கை நீங்க சீர்படுத்துங்க தகப்பனேப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவேப்பா. எப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி தகப்பனேப்பா. எத்தனை இடர்கள் வருது தகப்பனே, எத்தனை உடைய பிள்ளைகள் கலக்கத்துக்குள்ள போறாங்க ராஜாவே ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே என் தேவனப்பா ஆண்டவரே நீர் கர்த்தாவே வல்லவராயிருந்து செயல்படுகிறீர் தகப்பனே. அந்த பலனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளப்பா, எல்லாரும் அனுபவிக்கப்பா. நிற்கிருபைகளை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய திட்டத்தை விட்டு நாங்க மாறி போகாத படிக்கப்பா, எங்கள் திட்டத்தை அறியாத படிக்கு நாங்க மறித்து போகாத படிக்கு தகப்பனே. அப்பா நிற்கிருபையாக இறங்குவீராக ராஜாவே, கிருபையாக இறங்குவீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி அப்பா. இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம்ப்பா, ஒவ்வொருவரையும் கரத்துல தருகிறோம் தகப்பனே. எதற்காக நீ முன்குறித்தீரோ தகப்பனே ஆண்டவரே அதை நிறைவேற்றி நீங்க கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே நாங்கள் கிரயத்துக்காக கொல்லப்பட்டோம் ராஜாவே, நாங்கள் கிரயத்துக்காக கொல்லப்பட்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அந்த கிரயம் ஆண்டவரே சிலுவையில எங்களுக்காக நீர் ஆண்டவரே சிந்து நீரே ஆண்டவரே அதை நாங்க வீணடித்து போடாதபடிக்கு தகப்பனே அந்த கிருபைக்குள்ளால இருந்து தகப்பனே. ஆண்டவரே நாங்க செய்ய வேண்டிய காரியம், நாங்க எந்த இடத்துல எல்லாம் கிரயம் செலுத்தணுமோப்பா அந்த இடத்துல எல்லாம் கிரயம் செலுத்தப்பா. ஆண்டவரே அந்த பலனை எங்களுக்கு தாருங்கப்பா, அந்த பலனை எங்களுக்கு தாருங்க தகப்பனே. ஆண்டவரே கிரயம் செலுத்தாதபடிக்கப்பா எதையும் நாங்க பெற்றுக்கொள்ள முடியாதே ராஜாவே. ஆண்டவரே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதே தகப்பனே. அப்பா உமக்கு முன்பாக இருந்தப்பா கிரயம் செலுத்தி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக நாங்கள் நிற்கவும் ஆண்டவரே, மற்றவர்களையும் அப்பா அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்தும் ஆண்டவரே. பலனை தருவாங்க தாங்க தகப்பனே. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீக்கி போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக நீர் இருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே உண்மையே பற்றி கொண்டு வாழப்பா நிற்கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி ராஜாவே. இந்த தேவையில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம்ப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம். பல்வேறு விதமான தேவைகள் உண்டு தகப்பனே, உலகத்துல பாரங்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வாத தடைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் நீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா.
மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனேப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீர் விடுதலை கொடுக்கிற தேவனப்பா, நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் தகப்பனேப்பா. விடுதலை கொடுப்பீராகப்பா, விடுதலை கொடுப்பீராக தகப்பனே, விடுதலை கொடுப்பீராக ராஜாவே. ஆண்டவரே அப்பா, உள்ள அந்த சந்தோஷம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாலும் வரட்டும்ப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளால வரட்டும் தகப்பனே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே ஒவ்வொருவர் உம்மிடத்துல மனமகிழ்ச்சி இருக்காப்பா. நீர் கிருபை தாருங்க ராஜாவே, அந்த கிருபை தாருங்கப்பா. அந்த பலனை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளப்பா. அப்பா, அந்த கிருபை தாருங்க தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மிடத்துல மனமகிழ்ச்சியோடு காணப்படாப்பா, உம்மிடத்துல மனமகிழ்ச்சியோடு காணப்படாப்பா. நீர் கிருபை தாருங்க ராஜாவே. உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல சமாதான குறைகள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்துல சமாதான குறைவுகள் இருக்கிறதோ எல்லாம் மாறி போகட்டும் அப்பா, எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. அப்பா, நீர் ஆறுதல் படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க ராஜாவே. அப்பா ஆண்டவரே, தடைகளை விட்டு வெளியே வர அப்பா ஆண்டவரே, துயரத்தை விட்டு வெளியே வர தகப்பனே, பலனை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளைக்குடி ஆராதனை உம்முடைய கருத்துல தருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, சபை கூடி ஆராதிக்கிற இடத்துல தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே, உம்முடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே. ஆராதிக்கிற இடத்துல உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே, உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படணும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே கிருபையாக இருங்கப்பா. இன்னைக்கு உள்ள ஆராதனைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சில நேரத்துல அப்படி இல்ல தகப்பனே. ஆண்டவரே அப்படி இல்ல ராஜாவே. ஆண்டவரே தங்களுடைய மேன்மைகளை காட்டுகிற இடமாக இருக்கிறது தகப்பனே, இல்ல தகப்பனே ராஜாவே. அப்பா, நீர் கிருபையாகப்பா, கிருபையாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. குறைகளை உணர்த்தி தருகிற தேவனப்பா ஆண்டவரே, குறைகளை உணர்த்தி தருகிற தேவனப்பா ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரே உமக்கு கொடுக்கணும் ராஜாவே. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே. ஒவ்வொரு திருச்சுவைகளையும் தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே. ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே கலந்து கொண்டு போகிற இடமாக அல்ல ராஜாவே. ஆண்டவரே எல்லா குடும்பமும் தகப்பனே உம்மை தகப்பனே ஆண்டவரே தெய்வமாக கொண்டு ஆண்டவரே உம்மை வந்து பாடி துதித்து ஆராதிக்க ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபைகளை தரணும் ராஜாவே. ஆண்டவரே செய்தியை சுமந்து கொண்டு வருகிற பிள்ளைகளை உடைய கரத்துல தருகிறப்பா, உம்மிடத்திலிருந்து வெற்றி கொண்டு தகப்பனே நீர் கொடுக்கிற வார்த்தைகளை சத்தியமாக கொடுக்கிற பலனை ஆண்டவரை நீ கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறப்பா. தைரியமாக ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லப்பா, நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த தைரியத்தை கொடுக்கிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீர் இருதயத்தில் பேசுகிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் வாய்க்க பண்ணுகிறவர் நீர் அல்லவோ தகப்பனே. ஆண்டவரே தைரியமாக தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவரே அப்ப ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பலனை நீர் கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு காலம் இல்ல தகப்பனே, இது கடைசி காலம் அல்லவோ தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரை சொல்லி சொல்லி தகப்பனே திருத்துகிறதற்கு ஆண்டவரே நேரம் இல்ல தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க போதீங்க ராஜாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க போதீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்ப உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே கேட்கட்டும் ராஜாவே. ஆண்டவரே அப்படிப்பட்ட இடமாக நீர் மாற்றி தாருங்க தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் அப்படி நீங்க மாற்றி தாருங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே அநேக சாட்சிகள் எழும்பப்பா, நீர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீ அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தீயை போல எழும்பி பிரகாசிக்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் தீயை போல எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுக்குள்ளால் ஆண்டவரை எரிகிற அக்கினி ஒரு நாளும் ஆண்டவரே அவிந்து போகாதபடிக்கு தகப்பனே எங்களுக்கு எதிராக வருகிற தீமைகளை அழித்து போடுகிற அக்கினியாக அது மாறாப்பா. நீர் கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளால எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அப்பா, எங்களுக்குள்ளால எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தகப்பனே அப்பா இன்னும் எரிந்து மற்றவர்களை பற்ற வைக்கணும் தகப்பனே, தீமைகளை அழித்து போடணும் தகப்பனே. ஆண்டவரே அப்படி நாங்க எழும்பி பிரகாசிக்கப்பா, நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ராஜாவே. நன்றிப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை காலத்தின் அருமையை புரிந்து கொள்ளப்பா, நீர் கிருபை தாங்கப்பா. காலம் கடைசியா இருக்கிறது தகப்பனே, அந்த ஆண்டவரை அந்த அவசியத்தை புரிந்து கொள்ளப்பா, நீர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. ஒவ்வொருவர் மேலாண்டவரை நீங்க கற்றுக் கொடுங்கப்பா, சொல்லி கொடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே காலத்தின் எண்டில் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க கூட இருக்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு நாங்களும் அழிந்து போகாதபடிக்கு தகப்பனே உணர்த்தி வைக்க வேண்டுமாறு செபிக்கிறோம்ப்பா. எந்த சோதனை வந்தாலும்ப்பா அப்பா தளர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு பலனை தருவீராகப்பா, பலனை தருவீராகப்பா, பலனை தருவீராக தகப்பனே. ஒரு எலியாவை போல தகப்பனே ஆவியிலே பலன் கொண்ட வாழ்க்கையப்பா, ஆவியிலே பலன் கொண்ட வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கையப்பா எங்களுக்குள்ளால காணப்படப்பா. நிற்கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே.
எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம்ப்பா. நீர் நடத்துங்கப்பா. மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே கூட இருக்கட்டும் தகப்பனே, கூட இருக்கட்டும் தகப்பனே. உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நீர் கொடுப்பீராக ராஜாவே, கொடுப்பீராகப்பா. எங்க சந்ததியும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்க சந்ததிகளும் அழிந்து போகாதபடிக்கு தகப்பனே, எங்க சந்ததிகளும் காக்கப்படாப்பா. நீர் கிருபை தாங்கப்பா. எங்க சந்ததிகளும் காக்கப்பட கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. பாரத்தோடு எங்க சந்ததிக்காக நாங்க நிற்காப்பா. பலனை தருவீராகப்பா, பலனை தருவீராக தகப்பனே. பாக்கியம் உள்ளவர்களப்பா ஆண்டவரே, நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களப்பா. உண்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அப்பா. அதை எங்க பிள்ளைகளும் புரிந்து கொள்ள, ஒவ்வொருவரும் அதை அறிந்து கொள்ள அப்பா ஆண்டவரே. ஆதியிலே வெளிச்சம் ஆண்டவரே இந்த உலகத்துல உம்முடைய மகிமை ஆண்டவரை பிரகாசித்தது போல ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே அந்த வெளிச்சம் ஆண்டவரே அப்பா பிரகாசிக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் அப்பா. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் தகப்பனே. ஆதியில வெளிச்சம் உண்டானது போல உம்முடைய மகிமையின் பிரகாசம் அன்னைக்கு பூமியில ஆண்டவர் வந்தது போல தகப்பனே ஒவ்வொருடைய இருதயத்திலும் தகப்பனே அந்த பிரகாசம் வரட்டும் தகப்பனே. அப்பா அந்த பிரகாசத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பா. நிற்கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. மீ பிரேசும் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆவிலை பலன் பெற்றுக்கொண்ட எலியாவை போல இந்த இம்மைக்குரிய காரியங்கள் நமக்கு பெரிதாக தெரியாதபடிக்கு ஆவியிலே பலன் கொண்டு நம்ம வாழுகிறதற்கு கர்த்தர் முன்பாக நம்ம நிற்க அழைக்கப்படுகிறோம். எப்படி எலியா கர்த்தருக்கு முன்னால நின்று ஆவியில பலன் கொண்டாரோ அதே போல நாமும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆவியிலே பலன் கொண்டு இந்த இம்மைக்குரிய காரியங்கள் நம்மளை கீழே தள்ளி போடாதபடிக்கு, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல மேலான காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நம்ம மாற கர்த்தரிடத்துல அந்த பலனை கேட்போம். ஒவ்வொரு மிஷனரிகளும் உண்மையிலேயே தங்களை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். நாமும் கர்த்தருக்காக கொடுக்கும் போது, நம்மை கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு மேலான காரியங்களை செய்வார். ஒவ்வொருவரும் நம் சாட்சிகளாக மாறணும். அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.